ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம சிவாவுக்கு அன்னபூர்ணி ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதுக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது ஹாஸ்பிட்டலை திறந்து வைக்கிறதுக்காக நம்ம அன்னபூர்ணி அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மகாவோட பேரை தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு மகா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. தன்னோட பிள்ளை தன்னோட பேரை தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சிவா வந்து அன்னபூர்ணியோட பேரை தான் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே எங்கள் மகாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. பெத்தவன் நான் இருக்கேன், ஏன் பேரை வைக்காமல் இந்த கூறு கெட்டவன் யார் பேரை வச்சுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது மகாவோட தம்பி இருந்துட்டு, அக்கா என்னக்கா உங்கள் பையன் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னடா பண்ண முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்தது இந்த அன்னபூர்ணி தானே, அதனால தான் சிவா அந்த அன்னபூர்ணியோட பேரை வச்சுருக்கான். ச்சே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குடா, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் சிவா ஏன் என்னோட பேரை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம மகா இருந்துட்டு, ஆமாக்கா அப்படின்னால கேளுங்க, ஏன் பேரை வச்சுருந்துருக்கலாம், நான் பெத்தவ, அவனை 10 மாதம் சுமந்து பெத்தவக்கா, என் பேரை வைக்க சொல்லி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மகா, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே மகாக்கு செம்ம நோஸ் கட்டாக இருக்குது. அவங்க முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அவமானமாக இருக்குது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, நான் சிந்துவோட பேரை வச்சிருக்கலாம்ல, அவனோட பொண்டாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக சிந்து தான் சிவாவுக்கு துணையாக இருக்க போகிறா, அவளோட பேரை வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்லன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே மகாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அக்கா, உங்கள் பேரை வச்சதில் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த சிந்துவோட பேரை வைக்க சொல்கிறீங்க, என்னக்கா இதெல்லாம், இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன இதில் போய் நியாயம் அநியாயம் வேறு, அவனோட பொண்டாட்டிய பேரை வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசி எதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபம், இப்போது நம்ம போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு விளக்கேற்றுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிந்துவை தான் விளக்கேற்ற வைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நான் கண்டிப்பாக இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழையான மக்களுக்கு இலவசமாக நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காகவே டாக்டர் ஆகினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிவா, இப்படி தான் நீ இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா, இந்த உனக்கு நல்ல மனம், உனக்கு மனசு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மகா இருந்துட்டு, என்ன சிவா இப்படி தான் நீ யோசிப்பியா, இங்கே பாருடா, ஏதோ இல்லாதவங்களுக்கு ஒருத்தவங்க 2 பேருக்கு, அதுவும் அதாவது கடன்ற பாரு, ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண அன்னைக்கு ஏதோ இலவசமாக பார்க்கலாம், அதுக்காக கடைசி வரைக்கும் நீ இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ எப்படிடா பிழைக்க முடியும், உனக்கு யார் சோறு போடுவாங்க, நீ சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்கணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிவா, கண்ணும் கருத்துமா பொழைச்சிக்கோடா, இப்போல்லாம் நோய் நொடின்னு அதிகமாகிடுச்சு, முக்கால்வாசி ஜனங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, அதை வச்சு எப்படியாவது சம்பாதிக்க பாருடா, சும்மா இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டை இலவசமாக பார்க்காதடா, நீ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல பொம்பளைக்கு அர்த்தமா, ஒரு பெத்த தாய் இப்படி தான் சொல்லி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா பேசுகிறீங்க, பின்ன தன்னோட பிள்ளை பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதா என்ன, பணத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு உதவி செய்கிற குணமும் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு, அவன் மனசு ஃபுல்லாக, அவன் ரத்தம் ஃபுல்லாக ஓடி நிறைஞ்சிருக்கு, அவனை மாதிரி குணம் படைச்சவங்க தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்கணும், அப்போ தான் ஏழை எளிய மக்களும் நல்லா இருக்க முடியும், அப்போ தான் இந்த சமுதாயமே ரொம்ப சீர்திருத்தமாக நல்லா இருக்கும். உன்ன மாதிரி தான் மட்டும் பணக்காரனாகி தான் மட்டும் நல்லா பொழைச்சிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது மகா, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து எல்லார் முன்னாடியுமே அட்வைஸ் பண்ணவும், இங்கே மகாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, டேய் என்னை எல்லார் முன்னாடி வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டாடா அந்த அன்னபூர்ணி, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னபூர்ணியோட
அன்னபூர்ணியோட பேரை தான் சிவா வச்சிருக்கான். இதெல்லாம் எனக்கு பார்க்கவே முடியல. என்னால் பொறுத்துக்கவே முடியலடா. இந்த அன்னபூர்ணியை ஏதாவது பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த அன்னபூர்ணியை தூக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சிந்துவையும் பைரவியும் வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி இருந்துட்டு, என்னக்கா பெரிய ஆலமரத்தவே சாய்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்க்கா, ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாவது இந்த அன்னபூர்ணியை இல்லாமல் பண்ணணும்டா. நான் ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா வந்து யாருக்குமே தெரியாமல் தனியாக ஒரு மெடிக்கலுக்கு போயிட்டு இப்போது ஒரு பாட்டில் பாய்சனை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அதை மறைமுகமாக மறைச்சே வைக்கிறாங்க. இப்போது நைட்டில் எப்போவுமே அன்னபூர்ணி வீட்டில் உள்ள எல்லாருமே பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. இப்போது பாலுமே காய்ச்சி வச்சு ரெடியாக இருக்குது. ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம அன்னபூர்ணி தான் ஆறுமுகம், பைரவி, சிந்துன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு கடைசியில் நம்ம அன்னபூர்ணி வந்து குடிப்பாங்க. இப்போது ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கு, சிந்துக்கு, நம்ம சிவாக்கு இவங்க 4 பேருக்குமே பாலில் வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அன்னபூர்ணி. இப்போது இங்கே அன்னபூர்ணிக்கு மட்டும் ஒரு டம்ளர் இருக்குது. அதில் இங்கே அன்னபூர்ணி குடிக்கிற டம்ளரில் இங்கே மகா வந்து விஷத்தை ஒட்டு மொத்தமாக ஊற்றி விட்டுடுறாங்க. அவள் காலி ஆகிடணும். அன்னபூர்ணி காலையில் எந்திரிக்கிறப்போ பொணமாக தான் எந்திரிக்கணும். அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவளை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட பேரும் நம்மளோடைய தான் இருக்கும். இந்த வீட்டோட ராஜாங்கமும் நம்மளோடைய தான் இருக்கும். இந்த பைரவியும் இந்த சிந்துவும் நம்ம சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். அந்த லெவலுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த வீட்டை வந்து நம்ம கையில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி குடிக்க இருக்கிற பாலில் விஷத்தை கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே மகா வந்து ரொம்பவே அக்கறையா, அக்கா உங்களுக்கு தாங்க பால், நீங்கள் தான் எடுத்து வச்சுட்டு போனீங்க, இந்தாங்கக்கா நானே எடுத்துக்குவேன் மகா, நீ எதுக்காக இப்படி கஷ்டப்படுற சிரமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னக்கா எனக்கு சிரமம் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா சொன்னேன், இல்லைக்கா நீங்கள் பால் குடிச்சிட்டு சீக்கிரமாக போய் படுத்து தூங்குங்க, அப்போ தான் நானும் போய் படுத்துன்னு தூங்க முடியும்னு சொன்னேன். ஏன்க்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை என் காதுக்கு வேற என்னமோ மாதிரி விழுந்தது, வேற என்னக்கா உங்களை போய் நான் சொல்ல போகிறேன், சரி மகா நீ பால் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா உங்களுக்கே தெரியும் எனக்கு எப்போ பால் குடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது, பால் டீ காஃபினாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுல்லக்கா, நீங்கள் குடிங்கக்கா, நீங்கள் நிம்மதியாக குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே பால் மொத்தத்தையுமே ஒரு சொட்டு கூட விடாமல் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகவும் படி ஏறுறப்பவே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. வாயில் ரத்தமெல்லாம் நிறைய வருது. இப்போ இங்கே மகா அன்னபூர்ணியை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இவ இப்படியே கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கட்டும், உடனே நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவளை காப்பாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவை வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பண்ணி இவளை இங்கே காப்பாற்றிடுவான், இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்ம பைரவி வந்து தண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இங்கே நம்ம அன்னபூர்ணி மயங்கி விழுந்து இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எழுப்பவும் எந்திரிக்கவே இல்லை, வாயில் பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க பைரவி. அறுமுகம்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக இங்கே நம்ம பைரவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் மகாவும் அப்படியே நடிக்கிறாங்க ஓடி வந்து, ஐயோ என்னம்மாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க, நான் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ அத்தை மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் வாயில் நிறைய பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி பதட்டமாக சொல்லவும் உடனே ஆறுமுகம், சிவா, சிந்துன்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ஓடி வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போ நம்ம சிவா வந்து கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததில்ல, பிளட்டெல்லாம் வருது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில்ல, அவங்க விஷம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம டாக்டர் வந்து அதாவது சிவா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டரே அத்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா விஷம் சாப்பிட்ருக்காங்க. ஐயோ அத்தை விஷம் சாப்பிட்ருக்காங்களா, அத்தை எதுக்காக விஷம் சாப்பிடணும், கண்டிப்பாக அத்தையாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஏதாவது சாப்பாட்டில் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஐயோ என்ன இவ கரெக்டாக கண்டுபிடிக்கிறா. உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்ன சிந்து அது என்ன யார் கலந்துருப்பான், என்னமோ ஒரு இடத்துல தப்பாக நடந்திருக்கு, போய் சாப்பாட்டில் போய் யாராவது விஷத்தை கலந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தாங்கன்னு சொல்லவே இல்லையே, அத்தை விஷத்தை சாப்பிட்ற அளவுக்கு இங்கே எதுவுமே பிரச்சனை நடக்கவே கிடையாது, அத்தைக்கு யாரோ தான் விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
உடனே பைரவி வந்து இங்க மகா பயந்து நடுங்குறது, முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறதுன்னு அது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. நம்ம அம்மாவ இப்பவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சிவா தான் பெரிய டாக்டர் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சீக்கிரமாவே இவங்கள காப்பாத்தி ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து இங்க நம்ம அன்னபூர்ணிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4, 5 டாக்டருங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிறையவே விஷம் அதாவது ஃபுல் டப்பாவுமே விஷத்த நம்ம அ அன்னபூர்ணி வந்து குடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மகா தான் மொத்தமா போட்டு குடுத்துருப்பாங்க. ஒரே அடியா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்க நம்ம அன்னபூர்ணிக்கு ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டே தான் இருக்கு. குடிச்ச விஷத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. லைட்டா பிளட்ல கலந்திருக்கு. ரொம்பவே கிரிட்டிக்கல் தான். ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாத்துமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. சிந்துவுமே அழுகுறாங்க. பைரவி, அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அத்தை தான் நம்ம வீட்ல உள்ள எல்லாரோட ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நமக்குன்னு அவங்க ஒரு அங்கீகாரத்தையும், மரியாதையும் தேடி குடுத்தவங்க. அந்த வீட்டுக்கு போனப்போ கூட, அத்தை தான் நம்ம எல்லாரையுமே மதிச்சது. நம்மள எப்பவுமே கேவலமா நடத்துவாங்க மகா அத்தை. ஆனா, அன்னபூர்ணி அத்தை நம்ம நமக்கு மரியாதை குடுத்து, நம்மளோட உணர்வுகள புரிஞ்சுகிட்டு நடந்துனதே அன்னபூர்ணி அத்தை தான். அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சிந்து வந்து பைரவி கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. சிந்து, நீ அழுகாத. கண்டிப்பா அத்தைக்கு எதுவும் ஆகாது. அத்தையோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம அத்தை வந்து விஷத்த சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அத்தையா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வீட்ல உள்ள யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க. அது யாருன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து இருந்துட்டு, என்ன பைரவி சொல்ற? யார் அது? அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்க நம்ம பைரவி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகா அத்தையா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய வேர்த்து கொட்டுது. அவங்க தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அத்தைய இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வீட்டையவே மொத்தமா ஆளலாம். அது மட்டும் இல்லாம நம்மள வீட்ட விட்டு தொரத்தலான்னு கூட கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வேலை தான். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு அன்னபூர்ணி அத்தையோட பேர தானே சிவா வந்து வச்சாரு. அது பிடிக்காம கூட இப்படி ஒரு விஷயத்த இவங்க செய்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி வந்து கரெக்ட்டா இங்க சிந்துக்கிட்ட சொல்றாங்க. சிந்துவுமே கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு பைரவி. ஆனா, அதுக்காக உயிர் விஷயத்துலயா விளையாடுறது? இவங்க இவ்ளோ மோசமா கேவலமா நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சிந்து வந்து சொல்றாங்க. பைரவியுமே, ஆமா சிந்து, நானும் அப்படி நினைக்கல. ஆனா, அவங்கள மட்டும் கையும் களவுமா புடிச்சுட்டேன் அப்படின்னா, அவங்கள உண்டுலன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கர கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அன்னபூர்ணிய குணப்படுத்திடுறாங்க. இப்போ டாக்டர் வந்து அன்னபூர்ணி கிட்ட கடைசியா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கடைசியா மகா பால் கொண்டு வந்து குடுத்தா, அத குடிச்சேன். உடனே மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பால்ல தான் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாய்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அன்னபூர்ணிமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட சொல்றாங்க, "பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இவங்க தான் ஏதோ ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. கடைசியா இவங்க பால் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அத்தைக்கு மயக்கம் வந்திருக்கு. அப்போ இவங்களோட பிளான் தான். ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களோட பேர வைக்கல அப்படின்றது தான் இவங்களோட ஒரு வைராக்கியம்னு நெனைக்கிறேன். அதுக்காக அத்தையோட உயிரவே எடுக்கணும்னு நெனைச்சிருக்காங்க. படுபாவி! இது விஷயமா நானு அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட நான் அத்தைக்கிட்ட தனியா பேசணும். நீங்க எல்லாருமே வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகா ரொம்பவே பதட்டமா பயத்தோட இருக்காங்க. எங்க நம்ம விஷம் குடுத்த விஷயம் தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே வெளிய போறாங்க. பைரவி வந்து அன்னபூர்ணி கிட்ட, "அத்தை, எப்பவுமே நீங்களா தானே பால் மிக்ஸ் பண்ணி அதாவது பால் குடிச்சிட்டு தூங்குவீங்க. மகா அத்தை எதுக்காக உங்களுக்கு பால் கொண்டு வந்து குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் எனக்குமே அதிசயமா இருந்தது பைரவி. அவ தான் கொண்டு வந்து குடுத்தா. குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்தது. அப்படின்னு சொல்லுவோம். பைரவி சொல்றாங்க, "அத்தை, அவங்க தான் உங்களுக்கு பால்ல விஷத்த கலந்து குடுத்துருக்காங்க. இத நான் நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க பால் குடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மயக்கமே வந்திருக்கு. அவங்களுக்கு நீங்க உயிரோட இருக்கிறது புடிக்கல. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத இப்படியே விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது விஷயமா நம்ம அவங்கள நல்லா கேட்டே ஆகணும். இதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சே ஆகணும். அந்த தண்டனைய நீங்க தான் அத குடுக்கணும். ஏன்னா நீங்க தான் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி வந்து சொல்றாங்க. "நீ சொல்றதும் கரெக்ட் தான் பைரவி. எவ்ளோ பெரிய விஷயத்த இவ பண்ணியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்போ இங்க நம்ம
அன்னபூர்ணி இருந்துட்டு இங்க மகா கிட்ட எல்லாருமே கூப்பிடுறாங்க. மகா கிட்ட "ஏன் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்காக எனக்கு விஷத்த குடுத்த மகா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐய்யய்யோ! அக்கா நான் எதுக்காக உங்களுக்கு விஷத்த குடுக்க போறேன்? நான் உங்களுக்கு விஷத்த குடுத்து உங்கள சாகடிக்கணும்னு என் கனவுல கூட நெனச்சு பார்த்ததில்ல. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி கிட்ட மகா வந்து நடிக்கிறாங்க. உடனே ஆர்மூ இருந்துட்டு, "என்ன அம்மா சொல்றீங்க? அப்போ சித்தி தான் உங்களுக்கு விஷத்த குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாப்பா. அவ தான் பால்ல விஷத்த கலந்து குடுத்துருக்கா. எதுக்காக குடுத்தான்னு கேளுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சிவாக்கு பயங்கரமா கோவம் வருது. மகாவ பல்லார் பல்லார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. மகா ரொம்பவே அவமானப்பட்டு நிக்கிறாங்க. "டேய் சிவா என்னடா? அப்போ நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நான் தான் அன்னபூர்ணி அக்காக்கு விஷத்த வச்சேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா பண்ணிக்கிட்டீங்களா? நான் எதுக்காக அக்காக்கு விஷத்த வைக்கணும்? இல்ல, இல்ல. கண்டிப்பா நான் விஷத்த வைக்கவே இல்ல. எதுக்காக அபாண்டமா என் மேல பழிய தூக்கி போடுறீங்க? யார் உங்கள எல்லாருமே அதாவது உங்க எல்லாரையுமே யார் இப்படி தூண்டி விட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகா கேட்கவும், உடனே சிவா இருந்துட்டு, "கண்டிப்பா நீங்க தான் விஷத்த வச்சிருக்கீங்க. அன்னபூர்ணி அம்மா பெரியம்மாவே சொல்றாங்க. அப்போ உங்க மேல தான் தப்பு இருக்கு. அப்போ என் மேல சத்தியம் வச்சு சொல்லுங்கம்மா. நீங்க அன்னபூர்ணி அம்மாவுக்கு விஷம் குடுத்தீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகா வந்து திக்கி திணர்றாங்க, தடுமாறுறாங்க. இதுலருந்தே நம்ம சிவா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நீங்க தான் விஷத்த வச்சிருக்கீங்க. எதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமான ஒரு கேவலமான செயல செஞ்சீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையா? அன்னபூர்ணி பெரியம்மாவால தான் நம்ம எல்லாருமே இப்போ நல்லபடியா சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவங்க தான் பணம் குடுத்து ஹாஸ்பிட்டலுமே அமைச்சு குடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அது வந்து சிவா, அது வந்துடா எதுவும் பேசாதீங்க. உங்கள பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. ச்சீ உங்க வயித்துல பொறந்தனான்னு நெனைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சிவா. உடனே மகா இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுடா. ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன்." "அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? உயிர எடுக்கக்கூடியதுக்கான அம்புட்டு கோவம் வந்திருக்கு அப்படின்னா, அப்படி என்ன பெரியம்மா உங்கள பண்ணிட்டாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் இங்க மகா வந்து, "இல்லடா ஹாஸ்பிட்டலுக்கு என் பேர வைப்பேன்னு நெனச்சேன். ஆனா நீ என் பேர வைக்காம அன்னபூர்ணி அக்காவோட பேர வச்ச. அது மட்டும் இல்லாம வீட்ல எல்லா ராஜாங்கமும் அன்னபூர்ணி அக்காவோடதா தான் இருக்கு. அது எனக்கு சுத்தமா புடிக்கலடா. அதான் இப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி கிட்டயும் எல்லார்கிட்டயுமே மகா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்க மகா மனசுக்குள்ள அந்த விஷம், அந்த பழி வாங்குற எண்ணம்னு எல்லாமே இருக்கு. ஆனா வெளிப்படையா மறைக்கிறாங்க. அதாவது எல்லார்கிட்டயுமே நடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே இங்க மகா கிட்ட போயிட்டு, "சித்தி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ வரைக்குமே அம்மா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது. ஏன் யாருக்குமே நினைச்சது கிடையாது. உங்கள கூட இத்தனை வருஷமா எங்க வீட்ல தானே வச்சு பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்காங்களா? ஆனா நீங்க என்னடான்னா அம்மாக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கீங்களே! உங்களுக்கு இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? என்னதான் அவங்க பேர வச்சிருந்தாலுமே, அ என்ன அதுல? யார் பேர் வச்சிருந்தா என்ன? அம்மா தானே அந்த ஹாஸ்பிட்டலவே அமைச்சு குடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ, அம்மாவோட பேர் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி நீங்க கேவலமா நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஆறுமுகமும் பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க. இங்க நம்ம மகாக்கு பயங்கர அவமானமா இருக்கு. ரொம்பவே அவமானத்துல கூனி குறுகி நிக்கிறாங்க. சிந்துவுமே அப்படியே அதாவது முகத்துல அடிச்சிற மாதிரி கேட்குறாங்க. "இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "போதும் நிறுத்துடி. நீ எல்லாரும் பேசட்டும். ஆனா நீ பேசவே கூடாது. நீயே ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து வந்தவ. நீ என்ன பேசுற அளவுக்கு நீ வளர்ந்து நிக்கிறியா? இங்க பார் என்ன திட்டுறதுக்கோ, என்ன கேள்வி கேட்கறதோ உனக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது." அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "போதும் நிறுத்து மகா. நீ பண்ண கேடு கெட்ட வேலைக்கு இனிமே உன்னை நான் கடைசி வரைக்கும் என் வீட்ல இருக்க வைக்க போறது கிடையாது. நீ நம்மளது வாசல்ல ஒரு கொட்டகை இருக்குல்ல, அதில தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அ அதாவது இந்த வேலைக்காரவங்க எல்லாமே போட்டுட்டு வர துணிய தான் நீ போடணும். அது மட்டும் இல்லாம நீயே சமைச்சு நீயே சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம உனக்கு கேஸ் கூட கிடையாது. அடுப்புல தான் செய்யணும். இப்படி கஷ்டப்பட்டு நீ உழைச்சா மட்டும் தான் உனக்கு சாப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நீ திருந்துவ." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அன்னபூர்ணி வந்து ஒரு தண்டனைய குடுக்கவும், இத கேட்ட மகாக்கு வெல வெலன்னு வருது. "ஐயய்யோ! அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அக்கா எப்படிக்கா கொட்டைகளெல்லாம் என்னால இருக்க முடியாதுக்கா. கொசு கடி அது இதுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம கேஸே இல்லாம அடுப்புல அதுவும் நானே சமைச்சு சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஐயோ! அக்கா இவ்ளோ பெரிய தண்டனைய எனக்கு குடுக்காதீங்கக்கா ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அன்னபூர்ணி கிட்ட மகா வந்து பயங்கரமா கெஞ்சுறாங்க. "இங்க பார் நான் சொன்னது சொன்னது தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இருந்துட்டு,
பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நீங்கள் கத்தி பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க கண்டிப்பாக கொட்டகையில் தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடணும், அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா வந்து எங்கள் அன்னப்பன்னிக்கிட்ட சொல்லவும், உடனே மகா இருந்துட்டு என்னடா சிவா, எனக்காக நீ கூட சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா, ஏன்டா இப்படி எல்லாருமா சேர்ந்து என்னை பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனையே ரொம்ப ரொம்ப மிக குறைவு தான் நான் சொல்லப்போனா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை எங்கள் மகாவுக்கு கொட்டைக்கில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியை சிந்துவும் பைரவியும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு எதுக்காக எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அத்தை உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகணும், அது மட்டும் இல்லாமல் மருந்து போன அதாவது உங்கள் வயிற்றுலேருந்து நிறைய மருந்து எடுத்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி எல்லாமே போயிருக்கும், அதுக்காக உங்களுக்கு தெம்பு வேணும்ல, அதனால தான் அப்பப்போ ஜூஸ் போட்டு கொண்டு வரோம், அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுறோம், மற்றபடி வேறு என்ன அத்தை உங்களுக்காக நான் பண்ணிட்டோம், இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ உழைச்சிருக்கீங்க, அதுதான் அத்தை உண்மையாகவே பெரிய மனசு பெரிய குணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட நம்ம சிந்துவும் பைரவியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் மகா வந்து கொட்டகையில் ரொம்பவே கொசுக்கடியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி இருந்துட்டு என்னக்கா உன் நிலமை இப்படி ஆகிப்போச்சே, நீ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேய் தம்பி நானுமே எதிர்பார்க்கலடா, அந்த மாளிகையை ஆளணும், அந்த குடும்பத்தவே ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன், ஆனால் கடைசியில் இப்படி கொட்டைக்கில் வந்து உட்கார வச்சுட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அக்கா நீ அழுகாதுக்கா, நீ அழுத அப்படின்னா உனக்கு செட்டே ஆகலை, நீ கம்பீரமாக சிங்கம் மாதிரி இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே மகா இருந்துட்டு இந்த சிங்கத்தை தான் சரிச்சிட்டாங்களேடா, இப்படி என்ன காலையும் கையும் கட்டி இப்படி எங்கேயோ தனி நடு காட்டில் தூக்கி போட்ட மாதிரி இப்போது என்ன இப்படி வேலைக்காரியோட மோசமாக நடத்துகிறாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சிவாவும் நம்ம ஆறுமுகமும் மகா கிட்ட வராங்க. என்ன சமைச்சு முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா இன்னுமே சமைக்கலை, எனக்கு இப்படியெல்லாம் சமைச்சு பழக்கமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் கொசு வேற கடிக்குது, இந்த கொட்டைக்கிளை எப்படிடா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இருந்துட்டு, அந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி கொட்டகையில் தான் வாழ்ந்தாங்க, ஏன் கேஸு அது இதுன்னு எதுவுமே இல்லை, விறகடுப்பில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நிறைய வேலை நெல் கேவுருன்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமாக விவசாயம் பண்ணி ஒவ்வொரு வேலையுமே ரொம்பவே கடுமையாக உழைச்சி வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அதே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஆனால் கொட்டைகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு கஷ்டமாக சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகமும் நம்ம சிவாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மகா இருந்துட்டு, ஏண்டா அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்தில் இப்படியாவா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நானே சமைச்சு ஒரு நாளும் சாப்பிட்றது கிடையாதுடா, நான் ரொம்ப வசதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இருந்துட்டு, அம்மா இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்காமலே வசதியாக வாழ்ந்ததுனால தான் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட வருத்தமும் தெரியவே இல்லை, அதனால தான் நீங்கள் இப்படி அதாவது ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாமலே நீங்கள் விஷத்தை வச்சு ஒரு உயிரை எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, உயிரை எடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, அந்த கடவுளுக்கு மட்டும்தான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது, நீங்கள் கடைசி வரைக்கும் கொட்டைகளை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டே சிவா என்னடா இப்படி சொல்கிற, அம்மாவுக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டியாடா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டேன்ல, ஆனால் நீங்கள் இப்படி என்ன பழி வாங்குறீங்களேடா, டே இந்த ஒரு வாட்டி இந்த அம்மாவை மன்னிச்சிருங்களேடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, நீங்கள் வேறு எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்களை நாங்கள் மன்னிச்சு விட்டுருப்போம், ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு உயிருக்கே ஆபத்து வர வச்சிட்டிங்க, உயிரவே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணிஞ்சிட்டிங்க, இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்ச உங்களுக்கு இதுதான் கரெக்டான தண்டனையாக இருக்கும், இது சொல்லப்போனால் தண்டனை கூட கிடையாது, நீங்கள் உழைச்சி சாப்பிட போகிறீங்க அவ்வளவுதானே, அது மட்டும் இல்லாமல் சமையல் பொருள் எல்லாமே பெரியம்மா தானே வாங்கி போட போகிறாங்க, அதை அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டே இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான்டா கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வா ஆறுமுகம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது இசைக்கு இருந்துட்டு, என்னக்கா உன் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைடு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு நம்ம சிவா, பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ என்னடா தப்பு பண்ண, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, இல்லை என் அம்மா தானே உங்கள் உயிரவே எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மா அப்படி நினச்சா நீ என்னடா பண்ணுவ, அதான் உன் அம்மாவுக்கு
தண்டனையை கொடுத்தாச்சுல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. எனக்காக நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படக்கூடாது. உங்களோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் 2 பேருமே குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும். நீ ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக ரன் பண்ணணும் சிவா. உங்கள் 2 பேருக்கு பின்னாடி நான் இருக்கேன்டா. உங்களுக்கு எந்த உதவினாலுமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. சிவாக்கும் ஆறுமுகத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தெரியும் பெரியம்மா, நீங்கள் எப்போவுமே எங்கள் பின்னாடி இருப்பீங்க, எங்களுக்கு உறுதுணையாக எங்களுக்கு உதவியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரியம்மா. ஆனால் உங்கள் உடம்பு நல்லா க்யூர் ஆகணும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பெரியம்மா. கண்டதெல்லாம் யோசிச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. என் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பெரியம்மா. கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஒரே வீட்டில் இருந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்லவும், இங்கே பாரு சிவா, நீயும் எதுவுமே யோசிக்காத. நான் எதுவும் யோசிக்கலன்னு தானே சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எல்லாமே நல்லதாக தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மகா செஞ்ச தப்புக்கு கரெக்டான தண்டனையை நம்ம அன்னபூர்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.